என்ன சொல்ல போனா ராகுல் காந்தி வழக்கு இந்த அளவுக்கு குற்றம் அதுல இல்ல. ஏன்னா அவர் பொதுவா தான் சொன்னார், யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. ஆனா இங்கே என்னை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இரண்டாவது, இந்த பொய்யை வச்சு என்னை கைது செய்து இவர் சிறையில் அடைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் காவல்துறை எப்படி நடந்து கொண்டார்கள், இவரது கைக்கூலிகள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியும். அப்ப நிச்சயமாக பாதிக்கப்பட்ட எனக்கு நிவாரணம் கேட்கக்கூடிய, நீதிமன்றத்தில் அந்த வழக்கு தொடரக்கூடிய, சாட்சியங்களோடு நிரூபிக்கப்படக்கூடிய ஆதாரங்கள் என்னிடத்துல இருக்கு. இதுல அவர் தண்டனை பெறுவார். ராகுல் காந்திக்கு என்ன நடந்தது? தண்டனை பெற்ற உடனே அவர் தகுதி நீக்கம் செய்ய அவ்வளவுதானே. சோ இது சில மாதங்கள்ல முடிஞ்சிடும். நீங்க அந்த ஜனவரி மாசம் 23ஆம் தேதி முதல் ஹியரிங் எடுத்திருக்கிறாங்க. அது ஒரு 3, 4, 5 ஹியரிங்குள்ள முடிஞ்சிடும். அநேகமா மார்ச், ஏப்ரலுக்குள்ள இதுல நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுல அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுகிற அளவுக்கு அந்த தீர்ப்புகள் அமையும் என்கிற எதிர்பார்ப்பு எனக்கு.